நம்முடைய சபையின் சார்பாக அருமையான சகோதரர் பாலசேகர் அவர்களை இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கைகளை தட்டி அவர்களை வரவேற்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியுமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கண்டிப்பாக கர்த்தர் பாஸ்டர் சொன்ன மாதிரி அநேக மாற்றங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். இந்த வருஷத்தின் துவக்க மாதத்தில் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன்ஸ்க்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ ஐ பிலீவ் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், இந்த சபையினுடைய வாழ்க்கையில், போதகருடைய வாழ்க்கையில் சில மகிமையான காரியங்களை அவர் செய்கிற ஒரு நாளாய், ஒரு நேரமாய் இது இருக்கிறது. ஆமென். So I tell you, you will see the glory of God. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். You will see the glory of God. நல்ல சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். பாருங்க, கடவுளுடைய மகிமை அப்படின்னு சொல்லும்போது பலவிதமான மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. தேவனுடைய மகிமையினுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்கு பலவிதமான காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ரொம்ப குறிப்பான ஒரு காரியம் போதகர் அவர்கள் சொன்னது. அது என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மகிமை பெரியதா இருக்கும். ஆமென். பாருங்க, இந்த வசனத்தை வேதவசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்தினுடைய கீழ் பகுதி நீங்க பாத்தீங்கன்னா இப்படி சொல்லியிருக்கோம், வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. ஆமென். பாருங்க, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப நிறைய பேர் மகிமைன்னு உடனே என்னெல்லாம் மனதுல ஓடும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஓடும். நிறைய ஜனங்கள் இருப்பது ஒரு மகிமை தான். ஆமென். நாம் சொல்லுகிறது ஜனத்திரள் தலைவனின் மகிமை. நிறைய மக்கள் இருக்கிறாங்கன்னா அது ஒன் கைண்ட் ஆஃப் க்ளோரி, அது ஒரு விதமான மகிமை. அதே மாதிரி வேதவசனம் சொல்லுகிறது, ஆகாயில நாம் படிக்கிறோம் அந்த வசனத்தை, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. நல்ல சவுண்டா சொல்லுங்க, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. இப்ப நிறைய பேர் சொல்லலாம், அது ஆண்டவர் அவருடையதுன்னு தானே சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனா அவருடையதெல்லாம் நம்முடையதா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடையதெல்லாம் என்னுடையதா இருக்கிறது. ஆமென். எதெல்லாம் கர்த்தருடையதோ அதெல்லாம் உங்களுடையதா இருக்கிறது. ஆமென். அப்ப நான் சொல்றேன், இந்த ஆலயத்துக்குள் நீங்க வந்திருக்கிறீங்க, ஒரு மகிமையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில காண பண்ண போகிறார். அப்படின்னா என்னன்னா, சில பேர் நினைக்கலாம் இது ஏதோ மெட்டீரியல் சொல்றாங்க, ஏதோ பொண்ணு வெள்ளின்னு பொருளாதாரத்தை பத்தி ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படின்னு சாதாரணமா அதை என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், எங்கெல்லாம் தேவனுடைய மகிமை இருக்கிறதோ அங்கெல்லாம் பொன் விளையும். ஆமென். Where there is glory, there is gold. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, where there is glory, there is gold. சொல்லுங்க, எங்கெல்லாம் மகிமை அங்கெல்லாம் தங்கம் விளையும். எல்லாம் சொல்லுங்க, எங்கெல்லாம் மகிமை இருக்கிறதோ அங்கெல்லாம் தங்கம் விளையும். ஆமென். இந்த சுசீந்திரம் பகுதியில் வந்திருக்கீங்க, உங்க வாழ்க்கையில பொன் விளைய போகுது. ஆமென். தங்கம் விளைய போகுது. ஆமென். அப்படி விளைகிற ஒரு நதியை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு அந்த நதியில் நீங்க நனைய போறீங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த நதியில நீங்கள் மூழ்க போகிறீர்கள். நான் சொல்றேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில வருடக்கணக்காக, ஏன் தலைமுறையாய் உங்களை தொற்றி இருக்கக்கூடிய சில தோல்விகள், தரித்திரங்கள், இல்லாமைகள் இந்த நாளில் உடைக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். இந்த நாளில் அது உங்களை விட்டு நீங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள்.
ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டாய். ஆமென். இப்ப பார்க்கிற ஏழ்மையை, இப்ப பார்க்கிற கடனை, இப்ப பார்க்கிற சில பிரச்சனைகளை இனிமே நீங்க பார்க்க மாட்டீங்க. அது உங்க வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாய் அது நீக்கப்பட போகிறது. என்றென்றுமாய் அது நீங்கி போகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஹalleluya. You will see the glory of God. Amen. எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய மகிமையை காண்பேன். I will see the glory of God. Amen. கடவுளுடைய மகிமை. இப்ப பாருங்களேன், வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தாரா? இயேசு இந்த பூமிக்கு வந்துட்டு முதல்ல ஒரு காரியம், முதலா ஒரு காரியத்தை செஞ்சார். கானா ஒரு கல்யாண வீட்டில் என்ன பண்றாரு? ஒரு அற்புதம் பண்ணார். எல்லாருக்கும் தெரியும் தானே? அற்புதம் பண்றார். அற்புதம் பண்ண உடனே வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அற்புதம்னு சொல்லாம வேதவசனம் அதை எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவர் தாம் முதலாம் அற்புதத்தை செய்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென். Jesus revealed his glory. தேவன் தம் மகிமை என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். சோ மகிமை வெளிப்பட்ட உடனே என்ன ஆகுது? குறைவுகள் நிறைவுகளாய் மாறுகிறது. ஆமென். அப்போ மகிமையை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். ஹalleluya. நான் சொல்றேன், எல்லா குறைவுகளும் உங்களை விட்டு போக போகிறது. எல்லா பற்றாக்குறைகள் உங்களை விட்டு நீங்க போகிறது. எல்லா தாழ்ச்சிகள் உங்களை விட்டு நீங்க போகிறது. ஆமென். பாருங்க, கடவுள் பண்ண முதல் அற்புதமே என்ன? குறைவுகள். அப்போ நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வந்தா எத்தனையோ காரியங்கள் அவர் செய்வார், நான் அதை நம்புறேன். ஆனா முதல்ல உங்களை குறைவுல இருந்து வெளியே கொண்டு வருவார். ஆமென். ஹalleluya. முதல்ல உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புறது உங்கள் தாழ்ச்சியை நீக்குவது. பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனத்தை தான் இன்னைக்கு சொல்ல போறேன். பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பர் இருக்கிறார். சொல்லுங்க. அப்போ அந்த மேய்ப்பர் பண்ற முதல் விஷயம் என்னது? The Lord is my shepherd, I shall not lack, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறதுனால எனக்கு குறைவே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, the Lord is my shepherd, I shall not lack. அப்போ நிறைய விஷயம் இருக்குது. அந்த மேய்ப்பர் வந்து பல்வேறு காரியங்களை பண்றாரு. என்ன பண்றாரு? நீதியின் பாதையில் நடத்துகிறார், ஆத்துமாவை தேற்றுகிறார், பல்வேறு மேட்டர் இருக்குது அந்த சங்கீதம் 23ல. ஆனா முதல்ல அவர் பண்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னா, உங்கள் குறைவுகளை நிறைவுகளாக மாற்றுகிறார். ஆமென். உங்க வீட்டுக்கு முதல்ல ஒருத்தவங்க வந்தவொடனே என்ன பண்றீங்க? தண்ணியோ ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. அப்புறம் தான் தென் கான்வர்சேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுது? முதல்ல ஏதாவது குடிங்க, முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசுவீங்க, பல்வேறு காரியங்கள் போகும். நான் சொல்றேன், தேவாதி தேவன் அவருடைய பிரசன்னத்தண்டு நீங்க வந்திருக்கீங்கன்னா முதல்ல உங்க குறைவை அவர் நிறைவுகளாய் மாற்றுவார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை அவர் முதலாவது சந்திப்பார். ஆமென். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது குறைவுலையும் தாழ்ச்சியிலையும் பஞ்சத்திலையும் பட்டினியிலையும் வாழ்ற ஒரு வாழ்க்கை கிடையாது. இன்னும் சொல்ல போனா தேசத்தின் பட்டினியையே போக்குகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு? ஆமென். யோசேப்பு எகிப்துல பெரிய ஆளா இருந்ததுனால பஞ்சமான ஒரு தேசத்தை பஞ்சத்திலிருந்து காப்பாத்துறான். எத்தனையோ தேசங்கள்ல இருந்து வந்தவங்களுக்கு அப்பங்களை என்ன பண்றான்? இவன் கொடுக்குறான். இவன் அப்பத்துக்கு அலையல. அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, உன் பிள்ளைங்க அப்பத்திற்கு அலைய மாட்டாங்க. உங்க பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. ஆமென். உன் பிள்ளைகள் அப்பத்திற்காக, நீதிமானின் சந்ததி அப்பத்திற்காக இறைந்து திரிகிறது இல்லை என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, அந்த மாதிரிலாம் நடக்காது. மானா என்ன நடக்கும்? உங்க பிள்ளைங்கெல்லாம் வாரி இறைக்கிறவங்களா இருப்பாங்க. உங்க பிள்ளைங்களாம் அள்ளி கொடுக்கிறவங்களா அவங்க இருப்பாங்க. ஆமென். அப்ப இன்னைக்கு சாயங்காலம் நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது இல்லாமையில, குறைவுல, பஞ்சத்துல வாழ்ற ஒரு வாழ்க்கை கிடையாது. அப்படி ரொம்ப வருஷமா போட்டு வச்சுட்டாங்க மனதுக்குள்ள. உங்க போதகர்கள் போல நிறைய பேர் இப்ப எழும்பி இருக்கிறாங்க.
என்ன எழும்பி இருக்கிறாங்க? கடவுளுடைய பிள்ளைங்க இப்படி இருக்க கூடாது. ஆமென். பாஸ்டர் ஆல்வினை இந்த பகுதியில் எழுப்பிறதுக்கு காரணம் என்ன? தேவ பிள்ளைகள் எல்லோரும் செழிக்க வேண்டும். ஆமென். தேவ பிள்ளைகள் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் இல்லாமல் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் பஞ்சத்தில் இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க மேல ஒரு அனாயிண்டிங் வருகிறது. இன்னைக்கு உங்க மேல ஒரு வெளிச்சம் ஊற்றப்படுகிறது. இன்னைக்கு இந்த சபை மேல இன்னும் ஒரு கிரேஸ் அப்கிரேட் பண்ணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அது என்ன? போன வருஷம் நீங்க பார்த்த சில காரியங்களை தாண்டிலும் கர்த்தர் அதைவிட மேன்மையான காரியத்தை உங்க வாழ்க்கையில் அவர் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, நான் சொல்றேன், இப்படிப்பட்ட சத்தியத்தை நீங்க கேட்குறீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் தலைமுறையையும் செழுமையாக்குவார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஸோ இன்னைக்கு ஒரு வசனத்தை நான் இங்கே வரும்போது இந்த வார்த்தையை பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த வார்த்தையை மட்டும் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். ஆமென். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அருமையான போதகர், அருமையான சிஸ்டர் பிள்ளைகள் அவங்க எங்களுக்கு காண்பித்த அன்புக்காக, அழைப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆமென். ஸோ இந்த இயேசுவின் அஸ்திபார சபையையும் ஊழியத்தையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ. கடவுள் உங்களை இந்த 11 ஆண்டுகள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ரியலி உங்களோடு இணைந்து நாங்களும் இதை செலிப்ரேட் பண்ணுகிறோம். ஆமென். ஏன் தெரியுமா? ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலிக்கும் 11வது வருஷம் தான். நாங்களும் 10 ஆண்டுகள் முடித்து 11வது ஆண்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? போயிட்டே இருக்கிறோம். ஸோ பாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த 2 வருஷத்துக்குள்ள சாதாரணமாக கட்டக்கூடாது, 100 கோடிக்கு கட்டணும். இருக்கீங்களா? நீங்களும் ஒரு தரிசனம் வைக்கணும். ஆமென். 1000 கோடி கூட கட்டலாம். இருக்கீங்களா? நல்லா தட்டி வாங்கிக்கோங்க. 1000 கோடி கூட கட்டலாம். ஆமென். கட்ட முடியுமா? கட்ட முடியுமா? முடியும். இன்னைக்கு அதுக்கான ரகசியத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். பாருங்க, சங்கீதம் 92:12, நீதிமான் பனையை போல செழித்து, எல்லாம் சொல்லுங்க, செழித்து, லீபனோனில் உள்ள கேதுரு போல், சவுண்டா சொல்லுங்க, என்ன பண்ணுவான்? எல்லாம் சொல்லுங்க, வளருவான். 2 வார்த்தை தான் உங்க மைண்ட்ல இன்னைக்கு எழுத போறேன். எல்லாம் சொல்லுங்க, செழித்து. நீதிமான் எப்படி இருப்பான்? நீதிமான் நமக்கு நீதிமான் எப்படி காமிச்சிட்டாங்கன்னா, நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஒரு துன்பப்படுகிற நீதிமானே காமிச்சிட்டாங்க. அதனால நீதிமான்கள் பூரா எப்படி இருக்கிறாங்க? துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் இருக்கிறவங்க தான் நீதிமான்கள்ன்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? காமிச்சு விட்டாங்க. நான் சொல்றேன், அந்த மாதிரி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் செயலை விசுவாசிக்கிற நீதிமான்கள் நாம. ஆமென். நாம் சுய நீதிமான்கள் கிடையாது. சுய நீதியில தான் ஏதாவது ஓட்ட கிட்ட இருக்கும். நீங்களும் நானும் இயேசுவை நீதியாய் கொண்டவர்கள். என்ன சொல்லுங்க? இயேசுவே என்னுடைய நீதி. ஆமென். ஜீசஸ் இஸ் யுவர் ரைச்சஸ்னஸ். ஆமென். இப்போ அவர் உங்கள் நீதியா இருக்கிறதுனால வேதவசனம் சொல்லுது, நீங்க எந்த மான்? ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க ஒரு நீதிமான் பக்கத்துல உட்கார்ந்திருக்கீங்க. நிறைய பேர், என்னது நான் நீதிமானா? ஐயா எப்படி? நான் நீதிமான் ஆக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். சார், முயற்சி செய்து நீதிமான் ஆக முடியாதுன்றதுதான் புதிய ஏற்பாட்டு செய்தியே. ஆமென். ஒருவனும் கிரியையினால் யாரா மாற முடியாது நீதிமானாக. அப்படி ஆக முடியும்னா இயேசுவை பிதா அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. யாரும் கிரியையினால நீதிமான் ஆக முடியாதுன்றதுனால தான் யார் வந்தா? இயேசு வந்தார். ஆமென். இப்ப இயேசு செய்த செயலை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? பாதி பேர் தானே. இயேசு செய்த செயலை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு பேர் நீதிமான். ஆமென். பாருங்க, ஒரே நிமிஷத்துல உங்களுக்கு நீதிமான் ஆக்கியாச்சு. ஆமென். அப்ப நீதிமான்ன்றது
இந்த கிரியையில நடக்கிற ஒரு மேட்டர் கிடையாது. நீங்க கிரியை செய்து கொண்டு வரும் ஒரு காரியம் கிடையாது. இயேசுவின் மீது வைக்கும் விசுவாசம் உங்களை யாரா மாத்துது? நீதிமானாக மாற்றுகிறது. ஆமென். ஹalleluya. You are the righteousness of God. நீங்கள் தேவனுடைய நீதியாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த நீதிமானுக்குனே ஒரு வாழ்க்கையை வேதவசனம் சொல்லுது. அந்த நீதிமான் எப்படி இருப்பான்? நீதிமான் பனையை போல் செழித்து. எல்லாம் சொல்லுங்க, பனையை போல் செழித்து. பாருங்க, நம்ம ஊர்ல இந்த பனையை பற்றி பேசும்போது சொல்றாங்க, இதுல எதுவுமே வேஸ்டா போகாதான். இந்த பணம் இருக்கு, பணம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? இருக்க பனையை பூரா வெட்டி போட்டாங்களா? அதுல ஒண்ணு கூட வீணாகாது. எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல பயன்படக்கூடிய அளவுக்கு இருக்குமா. கடவுள் சொல்றாரு, உன் வாழ்க்கை அப்படிதான் இருக்க போகுது. ஆமென். நீதிமான் பனையை போல் செழித்து. அப்புறம் வேதவசனம் என்ன சொல்லுது? லீபனோனில் உள்ள கேதுரு போல் வளருவான். இது மாதிரி உயரமான விருட்சமே கிடையாது. சாலமோன் இந்த லெபனான் வனத்தில் இருக்கும் இந்த கேதுரு மரங்களை கொண்டுதான் ஆலயத்தை என்ன பண்றான்? கட்டுறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ எப்படி இருப்பனா கேதுரு போல வளருவ அப்படின்றார். ஆமென். அப்போ இந்த வருஷத்துக்கு ஒரு பேர் எழுதிக்கோங்க, எந்த வருஷமும் இல்லாத செழிப்பையும் வளர்ச்சியையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செழுமையையும் வளர்ச்சியையும் நான் பார்ப்பேன். உங்களுக்கு நீங்களே தீர்க்க தரிசனம் சொல்லிக்கோங்க. யாருமே எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லையா நினைக்காதீங்க. வேத வசனம் ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனம் தான். அதை நீங்க எடுத்து சொல்லிக்கணும். நானே எனக்கு சொல்லிட்டேன். ஆமென். என்ன சொல்லியிருக்கிறேன்? வளருவேன். சொல்லுங்க, நான் வளருவேன், நான் செழிப்பேன். இந்த வருஷம் எப்படி இருக்க போதியா? நல்லா ஜோம் பண்ணி சொல்லுங்கயா. நான் சொல்றேன், நீங்கள் இயேசுவின் நீதியை பெற்றிருக்கிறீர்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் எந்த வருஷமும் இல்லாத செழிப்பை இந்த வருஷம் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். prosperity. ஆமென். நிறைய பிள்ளைங்களுக்கு சொல்றேன், the year of prosperities. ஆமென். ஒரு பெரிய செழிப்பின் வருஷமாய் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். இதுவரைக்கும் தரித்திரத்தை, இதுவரைக்கும் இல்லாமையை, பஞ்சத்தை, தாழ்ச்சியை பார்த்து கொண்டே நீங்க வந்திருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க மேல ஒரு அனாயிண்டிங் வருகிறது. இன்னைக்கு உங்க மேல ஒரு கிருபை ஊற்றப்படுகிறது. இன்னைக்கு உங்க மேல ஒரு தயவு ஊற்றப்படுகிறது. அது உங்களை செழிக்க பண்ணும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹalleluya. மே க்ளோரா ஷெடலே ப்ரோகோ. ஹalleluya. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு. ஆமென். வேதவசனம் சொல்லுது, தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை நீங்க பார்த்துருக்கீங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷர் எங்கள் தலையின் மேல ஏறி போனாங்க. ஆனா கடவுள் பாருங்க என்ன பண்றாரு? எங்களை செழிப்பான இடங்களில் கொண்டு வந்து விட்டீர். ஆமென். இதுவரைக்கும் தீயையும் தண்ணீரையும் நீங்க பார்த்திருக்கலாம். மனுஷன் உங்களை அவமதிச்சதை நீங்க பார்த்திருக்கலாம். மனுஷன் உங்க தலை மேல ஏறி போன நாட்களை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா தேவனுடைய திட்டம் உங்களை குறித்து, he brought us unto the wealthiest place. அவர் உங்களை செழிப்பான இடங்களில் கொண்டு வந்து அவர் விடுகிறார். ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பான இடம். the wealthiest place. நல்ல சவுண்டா சொல்லுங்க, wealthiest place. பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை கூட சும்மா வர்றதில்ல. எல்லா வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு தீர்க்க தரிசன ஆவி இருக்கிறது. செழுமையான இடங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. ஆமென். எத்தனை பிள்ளைங்க இருக்கிறீங்க? நல்லா வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், செழிப்பான இடங்கள் உங்களுக்கு வருகிறது. ஆமென். செழிப்பான பிளேஸ் உங்க வாழ்க்கையில வருகிறது. ஒரு செழுமையான இடத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் செய்து அவர் வைத்திருக்கிறார். wealthiest place. இயேசுவின் அஸ்திபார சபைக்கு நான் சொல்லுகிறேன், wealthiest place, செழிப்பான இடம், வளமான இடத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். உங்கள் சபைக்காக வைத்திருக்கிறார். இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக அவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு செழிப்பான இடத்தை அவர் இந்த சபையின் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. praise God. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பான இடம். ஆமென்.
கர்த்தர் பாருங்க, தரித்திரமான இடத்த உங்களுக்கு தரமாட்டார், புறம்போக்கான இடத்த தரமாட்டார், வளமானதை தருவார். Amen. Amen. Oh, rasatala brekete. I believe இதுவரைக்கும் இந்த லேண்ட் பக்கமே, இடத்து பக்கமே நீங்க போலனா, இந்த வருஷம் அந்த பக்கம் போற வருஷம். ஆமென். எந்த வருஷமும் இல்லாத நிலங்களை நீங்கள் வாங்குகிற, ஆமென், கையகப்படுத்துகிற ஒரு வருஷமா உங்க வாழ்க்கையில் இருக்க போகிறது. ஓ மாஷாலா பிரேக்கெட்டே. ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க, நிலங்கள் என்னிடமாய் வரும். ஹalleluya. ஆனா கிறிஸ்தவ பிள்ளைங்க நிறைய பேர் என்ன நம்புறாங்க? எல்லாத்துக்கும் 6 அடி தான் பிரதர். கர்த்தர் எல்லாருக்கும் என்னதான் வச்சிருக்கிறாரு? 6 அடியை தான் வச்சிருக்கிறார். அப்படியே பேசி வச்சுட்டாங்க பாருங்களேன். இந்த உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லாய். அப்படியே பேசி பேசினவங்களாம் நிறைய வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு நல்லா புரியுது. கேட்டவங்க தான் நிறைய பேருக்கு எதுவுமே இல்லாம உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த நாளெல்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த ஏமாத்து நாட்கள்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே ஏக்கர் கணக்கில் உங்களுக்கு இருக்க போகிறது. ஆமென். I release land. ஆமென். இந்த சபையின் மேல, என் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் மேல, Father, in the name of Jesus, I release lands. நிலங்களை நான் திறக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஒரு ஊர்ல அதிகமான இடம் தேவனுடைய சபைக்கு இருக்கணும்யா. அதிகமான பிளேசஸ் விசுவாசிகளின் கைகளில் அது இருக்க வேண்டும். ஆமென். நம்மள என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, அதெல்லாம் முக்கியம் இல்லைன்ற மாதிரி மைண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் வச்சுட்டாங்க. என்னது குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்திலே அப்படின்ட்டாங்க. இங்க குடியிருக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, பைபிள் வந்து ரெண்டையும் பேசுது. என்ன பேசுது? பரலோகத்திலயும் உனக்கு ஒரு பங்கு இருக்கு, அதே நேரத்தில் இயேசுவை நம்புற உனக்கு இந்த பூமியிலேயே ஒரு பங்கு வச்சிருக்கிறார். ஆமென். வெறும் அங்க மட்டும் இருக்குன்றது பைபிளுடைய செய்தியே கிடையாது. பாருங்க, சர்மன் ஆன் தி மவுண்டன், மலை பிரசங்கத்துல இயேசு சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரலோகம் நம்முடையது தான். எதுக்கு இதெல்லாம் பேசுறேன் தெரியுமா? பரலோகத்தை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரா அப்படிமாங்க, இனிமே சொல்ல முடியாது. பாத்தீங்களா? எல்லாம் சொல்லுங்க, பரலோகம் நம்முடையது. பரலோகம் மட்டும் நம்முடையதுன்னு இயேசு பேசிட்டாருன்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். அதுக்கு கீழெல்லாம் கொஞ்சம் படிக்க போறோம். இப்ப நிறைய பேருக்குள்ள இருக்கிற மத ஆவி வெளியே ஓட போகுது இன்னைக்கு. ஆமே, ரிலீஜியஸ் ஸ்பிரிட்லாம் வெளியில போகுது. ஆவியில் எளியமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஓகே. ஆனா அதே சர்மன் ஆன் தி மவுண்டன்ல தான் இப்ப இயேசு சொல்றாரு, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோகத்துக்கு பத்திரமாய் வருவார்கள். என்ன போட்டிருக்குது? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஐயா, வெறும் பரலோகம் மட்டும்தான் உனக்கு சொந்தம்னு இயேசு மலை பிரசங்கத்தில் பேசல. இயேசு மலை பிரசங்கத்தில் என்ன பேசினாரு? பரலோக ராஜ்யமும் உன்னுடையதுதான், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இந்த பூமியை சுதந்தரிப்பார்கள். ஆமென். நான் சொல்றேன், இந்த வருஷம் நீங்கள் சுற்றுகிற வருஷம் அல்ல, சுதந்தரிக்கிற வருஷம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பெரிய சுதந்தரிப்பு உங்க வாழ்க்கையில வரட்டும். ஆமென். இதுவரை இல்லாத அளவுக்கு நிலங்கள் உங்கள் கைகளிலே வரட்டும், நில பத்திரங்கள் உங்கள் கைகளிலே வரட்டும். இயேசுவின் நாமத்தினால, Father, in the name of Jesus, I release land in this place. இந்த இடத்தில் நிலங்களை நான் கட்டவிழ்க்கிறேன். Amen. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, நிலங்களை என் கையிலே கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் சொந்த வீடுகள் வைத்திருக்கிறீர்கள்? கை தூங்க பார்க்கலாம். சொந்த வீடு, வாடகை வீட்டை என் சொந்த வீட்டா விசுவாசிக்கும் பிரதர். ஓனர் இல்லைன்ற தைரியத்தினால நோ நோ நோ. உண்மையிலேயே சொந்த வீடு இருக்கு, உங்க கை தூக்குங்க. இவ்வளவு பேருக்கு சொந்த வீடு இருக்கா? ஓன் ஹவுஸ். நீங்க இருக்கிற வீடு உங்களுக்கு சொந்தம் அப்படின்றவங்க கை தூக்குங்க. பாத்தீங்களா, கொஞ்சம் கை கீழே போயிடுச்சு. அப்ப
ஓகே, ஒரு 30% 40% பீப்புள் தான் என்ன வச்சிருக்கீங்க, சொந்த வீடு வச்சிருக்கீங்க. ஏமா, ஆனா நீங்க கவனிங்க, கடவுளுடைய வார்த்தை வந்து சொல்லுது, நீங்கள் வீடுகளை கட்டி. ஆமென். அப்பனா என்ன அர்த்தம்னா, ஒரு வீடு கிடையாது, வீடுகளை. ஆமென். வீடுகளை நீங்கள் கட்டி. அப்போ ஏன் கிறிஸ்தவங்க வந்து அப்படி இல்லாம போயிட்டாங்கன்னா, அப்படி இருக்க முடியும், கர்த்தர் அதை தர முடியும்ன்ற ஒரு ஃபெய்த்தே அவங்களுக்குள்ள ஏற்படுத்தாம போயிட்டாங்க. நிலம் விற்கிற விலைக்கு வாங்க முடியுமா, செங்கல் விற்கிற விலைக்கு எதெல்லாம் நடக்குமா, இப்படியே மண்டைக்குள்ள தரித்திரத்தை போட்டு தரித்திரத்திலே மக்கள் உட்கார்ந்துட்டாங்க. நான் சொல்றேன், அந்த நாளெல்லாம் முடியுது. உங்களுக்கு நிலங்களை வாங்கி நீங்கள் நல்ல வீடுகளை நீங்கள் கட்டுகிற ஒரு நேரம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொல்றேன். ஆமென், ஆமென். இன்னைக்கு அந்த விதையை நான் உங்களுக்குள்ள போடுறேன். ஆமென். பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு சொந்தமா இருக்கட்டும், பெரிய பெரிய கட்டிடங்கள் உங்களுக்கு சொந்தமா இருக்கட்டும். என்ன கேட்டா, இங்க வந்து ஒரு பெரிய பெரிய மாலுக்கு ஓனராலாம் நீங்க இருக்கணும். கர்த்தருடைய விருப்பம் அது. ஆமென். ஏன் தேவ ஜனங்கள் கையில் அது இல்லைன்னா, தேவ ஜனங்களுக்கு அந்த தரிசனமே இல்லாம பண்ணிட்டாங்க. ஏன் தரிசு நிலமா இருக்கு தெரியுமா? ஏன்னா தரிசனமே இல்லை, அதனாலதான் எதுவா இருக்குது, தரிசு நிலமா இருக்குது. இன்னைக்கு நான் உங்களுக்கு தரிசனத்தை விதைக்கிறேன். ஆமென். நான் சொல்றேன், நீங்கள் நிலங்களை வாங்குவீர்கள், நல்ல வீடுகளை நீங்கள் கட்டுவீர்கள். ஆமென். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறவர். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு அதை ஏற்படுத்துகிற கர்த்தர். ஆமென். நீங்க ஒருவேளை சொந்த வீடு இல்லாம நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், ஒரு வாடகை வீட்டில் இருக்கலாம். வாடகை வீட்டில் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆணி அடிக்கனா கூட கேட்கணும். அதுவும் ஓனர் மேலே கீழெல்லாம் இருந்தாங்க, அதுக்கு நீங்க ஜெயிலே போய் இருந்துக்கலாம். நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம் அப்படிம்பாங்க. ஆமா. ஏன் இதெல்லாம் ஏன் போதிக்கப்படலைன்னா, வேற மாதிரி சொல்லிட்டாங்க. இயேசுவுக்கே வீடு இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பிரசங்கெல்லாம்? நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இயேசு எதுக்கு சொன்னாருன்றதிலே மறந்து போய் இவங்க இதுல இருந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இயேசுக்கே வீடு இல்லையா, பாருங்க ஐயா, தலை சாய்க்க இடம் இல்லையாம் அவருக்கு. அவர் வந்து சமாரியா நாட்டுக்குள்ள போய் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாரு. சமாரியர்கள் என்ன பண்ண மாட்டுக்காங்க, விட மாட்டுக்காங்க. இப்படி நான் ஒவ்வொரு உள்ளத்திலையும் நான் தங்க விரும்புறேனே, இப்படி இடம் கொடுக்க மாட்டுக்காங்களே அப்படின்னு அதை இயேசு என்ன பண்றாரு, பேசுறாரு. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவுக்கு வீடே இல்லையா, வீடே இல்லை அப்படின்ட்டாங்க. என்ன மாதிரி தரித்திரத்தை போதிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. ஏன் நம்ம மக்கள் தரித்திரமா இருக்கிறாங்கன்னா, நம்ம மக்களுடைய வாழ்க்கையில தரித்திரம் போதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த தரித்திரத்தின் வேர்கள் பிடுங்கப்படுகிறது இயேசு நாமத்தினால். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க ஒரு சொந்த வீட்டை கட்டுவீங்க இயேசுவின் நாமத்தினால். ஆமென். இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் மேல, Father, in the name of Jesus, I release that grace, I release that anointing, Father. Amen. நல்ல வீட்டை கட்டுவீங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் நல்ல வீட்டை கட்டுவேன். Amen. பாருங்க, நீங்க எத்தனையோ பேருக்கு சுவிசேஷத்தை சொல்றீங்க, எங்க ஆண்டவர் தான் பெரியவர்ன்றீங்க. யாராவது நம்புறாங்க? நீங்களும் இந்த வருஷ கணக்கா சொல்லிக்கிட்டே எழுதிங்க, ஒருத்தரும் நம்புற மாதிரி இல்லை. ஏன் தெரியுமா? அது நீங்க அவ்வளவு சொல்லிலாம் யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் நல்லா வாழ்ந்தீங்கன்னா சொல்லாமலே நம்புவாங்க. ஏன் நீதிமான் பனைய போல செழிக்கணும், கேதுரு அளவுக்கு அவன் ஏன் உயரணும் அப்படின்னா, அதை பார்த்து எல்லாருக்கும் தெரியும், ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், உயர்த்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், வாழ வைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரிய வரும். ஆமென். அப்ப நான் சொல்றேன், உங்க செழிப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது சுயநலம் இல்லை, அது பொருளாசை இல்லை, அது தேவனை மகிமைப்படுத்துவது. ஆமென். அது கர்த்தரை உயர்த்தி காட்டுவது. ஆமென். அப்ப நான் சொல்றேன், இயேசுவின் அஸ்திபார சபையின் பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், எங்க சபையில வீடு இல்லாத ஆளே இல்லைங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல வீட்டை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென்.
நிலங்களை அவர் கொடுத்திருக்கிறார். நீங்க கர்த்தர் பாத்தீங்கன்னா எந்த மனுஷங்கிட்டையும் கர்த்தர் பேசும்போது நீங்க அந்த உரையாடலை கொஞ்சம் பைபிள்ல கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இதுக்கப்புறம் பைபிள் படிக்கும்போது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. யாருக்கிட்டையும் கர்த்தர் பேசுவார்னா அந்த பேச்சில் நிலம் வராம போகவே போகாது. கல்ல தலையணையா வச்சு படுத்திருக்கிறான் யாக்கோபு. எங்க போறதுன்னு வழி தெரியல. கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு, நீ பரதேசி மாதிரி நீ படுத்து கிடக்கல, இந்த நிலத்தை இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் நான் கொடுப்பேன். ஆமென் ஆமென். ஏங்க அண்ணனை ஏமாத்திட்டு ஒருத்த வந்து படுத்து கிடக்கான், ஏமாத்துக்காரன். நமக்கு தெரிஞ்ச கர்த்தனா இருந்தா அவர் எப்படி பேசணும்? ஓ மகனை ஒன்றைக்கு ஒப்புக்கொடு, உன்னை ஓ இன்று இரவே உன்னை ஒப்புக்கொடு, மனம் திரும்பு யாக்கோபே. அப்படிதானே பேசுவாரு. இல்ல உங்க மனதில் இருக்கிற கர்த்தர் வந்து அப்படிதான் பேசுவார். நிறைய பேர் மைண்ட்ல இருக்கிற கர்த்தர் சொல்றாரு, இப்ப இதுக்கு போட்டா சண்டை போட்டு கிடக்க படுத்திருக்கிற பூமியை ரிஜிஸ்டர் பண்றோம். ஆமா, என்ன பெரிய நிலம் இதுக்கா? கர்த்தர் பாருங்க இன்னைக்கு உங்ககிட்ட அதான் சொல்ல விரும்புறாரு. இந்த காசு பணம் பொருளுக்கு இதுக்கு அடிச்சுட்டு கிடக்க என்ன நோக்கிப்பார், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமா, நிறைய பேர் ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங்னா பணத்துக்கு பின்னாடி மக்களை போக ஓடிக்குதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, பணத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிற மக்களை தேவன் பின்னாடி கொண்டு வர்றதுதான் மெய்யான செழிப்பின் உபதேசம். ஆமென். That's a real prosperity gospel. ஆமென். ஏன்னா எங்களுக்கு தெரியும் தேவனுக்கு பின்னாடி போனா இதெல்லாம் நம்ம பின்னாடி வரும். ஆமென். அப்ப இதெல்லாம் தப்புன்னு சொல்லி வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படி கிடையாது. கர்த்தர் பாருங்க யாக்கோபை என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிச்சே மாத்துறாரு. பக்கத்துல பா சொல்லுங்க, உங்களை மாத்த போறாரு. சொல்லுங்க, இந்த வருஷம் உங்களை மாத்த போறாரு. சில பேர் எப்படி மாத்துறதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவரே உடையும் ஆண்டவரே, நொறுக்கும் ஆண்டவரே அப்படிம்பாங்க. அவர் பாப்பார், ஆண்டவர் இது ஏற்கனவே உடஞ்சி போய் தான் இருக்கு, இதுல உடைக்கிறதுக்கு எங்க இருக்கு? இப்போ உங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தா ஏதாவது உடைக்கிறதுக்கு மிச்சம் மீதி இருக்கு? அம்புட்டியும் உடைச்சி வச்சிருக்காங்க, எல்லாம் சுக்குனார போய் இருக்கு. இதுல கர்த்தர் வேற, கர்த்தாவே நொறுக்கும் ஆண்டவரே, உருக்கும் ஆண்டவரே. கர்த்தர் பாப்பார், அதெல்லாம் நான் பண்றது இல்லப்பா, நான் உன்னை ஆசீர்வதிச்சே உன்னை நான் மாத்த போறேன். ஆமென். Yes, the goodness of God it leads to repentance. கர்த்தருடைய நன்மைகள் ஒரு மனிதனை மாற்றுகிறது. எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் மனதை மாற்றுகிறது. நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்க வந்து பரிசுத்தத்தை பத்தி பேசுறது இல்ல, மனம் திரும்புவதை பத்தி பேசுறது இல்ல, அப்படி இப்படின்லாம் நம்ம மேல குற்றச்சாட்டு வைக்குது. நான் சொல்றேன், நீங்க அதெல்லாம் பேசி எத்தனை பேர் மனம் திரும்பிட்டான்னு சொல்லுங்க. பரிசுத்தம்னு புல்பிட் அடிச்சு புல்பிட்டு தான் நாள் மாறி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த பரிசுத்தம் பேசும்போது ஓங்கி அடிப்பாங்க, பரிசுத்தம் அப்படிமாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த 4 மாசத்துல மாத்த வேண்டியிருக்கும். இப்படி 4 புல்பிட்டு தான் மாறி இருக்க தவிர 4 பேர் கூட மாறல. ஆனா நாங்க நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு மாசம் ஒருத்தர் வந்துருக்கார் சர்ச்சுக்கு. அவர் வந்து சொல்ற, அவங்க அம்மா வந்து ஒரு தட்டுல பழம் எல்லாம் வச்சு பைசா கட்டுலாம் வச்சு வீட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. என் பையன் 40 வருஷமா குடிப்பான், உங்க சர்ச்சுக்கு வந்த 10 நாள்ல குடிய விட்டுட்டான் அப்படின்ற. இல்ல என்ன தெரியுமா, நான் குடிக்காதீங்கன்னு பிரசங்கம் பண்ணதே இல்லை. குடிக்காதீங்கன்னு ஒரு நாளும் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. அப்ப எப்படியா மாறுவார்? எப்படின்னா கர்த்தர் எவ்வளவு நன்மையை தராருன்னு நான் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா மனசு மாறும். ஆமென். அதுதான் சீக்ரெட். பாருங்களேன், அங்க பாருங்க, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. கேஜேவி வெர்ஷன் போடுங்க. அதுல எப்படி வருதுன்னா, எல்லாம் சொல்லுங்க, தயவு தான் உன்னை மாத்துது. ஆமென். வேற எதுவும் யாரையும் மாத்தாது. தயவு. அது கேஜேவில எப்படி வருதுன்னா, the goodness of God. எல்லாம் சொல்லுங்க goodness. எல்லாம் சொல்லுங்க goodness. The goodness of God it leads to repentance. அப்படின்னா என்ன?
கத்தர்கிட்டயே எல்லாம் இருக்குன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிட்டுனா அவன் உலகத்துக்கு பின்னாடி போக மாட்டான் சார். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கத்தர்கிட்ட பரலோகம் இருக்கு, இந்த பூலோகம் யாருக்கிட்ட இருக்கு? பிசாசு, அவன் கையில் இருக்கு. கத்தர்கிட்ட பரலோகத்தின் காரியம் மட்டும்தான் இருக்கு, இந்த பூமியின் காரியம் எல்லாம் யாருக்கிட்ட இருக்கு? பிசாசுகிட்ட இருக்குன்னே நினைச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, தேவன் தன் குமாரனை அனுப்பி அவன் அதிகாரத்தை எல்லாம் புடுங்கி அவன் சிலுவையில ஜெயிச்சு அவனை ஒண்ணுமில்லாம மாத்தி விட்டுருக்கிறார். ஆமே, இந்த சுவிசேஷத்தை மக்கள் அறியாமலே இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றார், இயேசுவே சொன்னாரியா உலகத்தின் அதிபதி. யாரு? அமெரிக்க அதிபதி மாதிரி நிறைய பேர் பிசாசுன்றாங்க. உலகத்தின், ஆமா, அது சிலுவைக்கு முன்னாடி சொன்னாரு. சிலுவைக்கு பிறகு என்ன சொன்னார் தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஆமென். ஷெக்லே ப்ரோகோச்சா லாப்ரன்ச்சலே ப்ரே. ஹalleluya. எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஆமென். அப்போ இந்த சத்தியத்தை அறியாத வரைக்கும் பிசாசுகளையும் பிசாசை நம்புறவங்க கையிலையும் தான் அது இருக்கும். ஆனா அந்த சத்தியத்தை எப்ப அறிறீங்களோ அப்போ துன்மார்க்கனின் ஆஸ்திகள் நீதிமானுக்கு என்று சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, அது உங்க பக்கமாய் திருப்பப்படும் என்று சொல்லுகிறேன். நான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டாண்டு காலமாய் பிடிக்கப்பட்டிருக்கிற நிலங்கள், பிடிக்கப்பட்டிருக்கிற பணங்கள், பிடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் அத்தனையும் உங்கள் வசம் திரும்புகிற ஒரு வருஷமாய் அது இருக்கிறது. You will possess your positions. உங்களுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறத நீங்க சுதந்தரிப்பீங்க. உங்களுக்காக தேவன் வைத்ததை நீங்கள் எடுக்க போகிறீர்கள். ஆமென். பட் இந்த சிந்தனையும் இந்த ஆவியும் வரும்போது தான் அதெல்லாம் கையில் எடுப்பீங்க பாருங்களேன். ஆமென். இப்போ நாங்கள் லேண்டு பார்த்துருக்குறோம், பெரிய லேண்டு ஒன்று பார்த்துருக்குறோம், இன்னொன்று சிட்டியில் சென்டரில் ஒரு லேண்டு பார்த்துருக்குறோம். ஆமாம், பெரிய இடம் ஒன்று வேணும் பெரிய காரியங்களை செய்யறதுக்காக. அதே மாதிரி சிட்டி சென்டரில் ஒரு இடம் பார்த்துருக்குறோம், வெறும் 10 கோடி தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெறும் 10 கோடி. ஆமென். இப்போ எங்கள் ஜனங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆஃப்டர் ஆல் 100 crores. சொல்லுங்க பார்க்கலாம், வாயிலே வரமாட்டுக்கு பாருங்களேன். சொல்லுங்க, ஆஃப்டர் ஆல் 100 crores, வெறும் 100 கோடி. ஆமென். ஏங்க நீங்க என்ன மாதிரி கத்தரை வச்சிருக்கீங்க? உங்க தேவன் என்ன மாதிரி தேவன் நீங்க நினைக்கிறீங்க? 5க்கும் 10க்கும் நீங்க கஷ்டப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவர் உங்களை வாரி இறைக்கிறவர்களாய் வைக்கிற ஒரு கத்தர். ஆமென். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுப்பான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், இந்த வருஷம் நீங்க வாரி இறைக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் கைகளிலே கொண்டு வந்து அவர் கொட்டுகிற வருஷமாய் அது இருக்கிறது. ஆமென். நான் ஒரு காரியத்தை ஆழமா நம்புறேன், தேவனுடைய சபை உயர்ந்திருக்கும். ஆமென். ஏசாயா 2 வேதவசனம் விதமாய் சொல்லுகிறது, கடைசி நாட்களில், எல்லாம் சொல்லுங்க, கடைசி நாட்களில். கடைசி நாட்களில் கொரோனா வரும், குருமா வரும், எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? கொள்ள நோய் வரும், யுத்தம் வரும், அது வரும், இது வரும்லாம் சொல்றாங்களே. யாராவது இது வரும்னு சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, கடைசி நாள் எப்படி இருக்கும் பாருங்க. கடைசி நாட்களில், எல்லாம் சொல்லுங்க, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். Amen. Le brantala broche. Amen. Bless you. Bless you தங்கங்களா. ஆமென். யாரெல்லாம் என்னமோ பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த வசனத்தை ஹானர் பண்ணும்படி கொடுக்குறாங்க. ஆமென். நிறைய பேருக்கு தெரியாது அது. நம்ம வசனத்துக்கு ஆமென் சொல்றதுக்கே அப்படியாது. என்னன்னா அந்த வசனத்தை நான் என்ன பண்றேன், I value the scriptures. நமக்கு காணிக்கை நேரத்துல தான் காணிக்கை கொடுத்து பழகம். எங்க சபையில பாத்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது கொடுத்துட்டே இருப்பாங்க. வெறும் காணிக்கை மட்டும் கொடுக்க மாட்டாங்க, தங்கங்களா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன், உங்க கையில தங்கங்கள் வரப்போகுது. Check it right now in Jesus name. Hallelujah.
உங்க கையில வரப்போகுது. ஆமென். நம்ம அதெல்லாம் வேண்டாம் பிரதர், அதெல்லாம் தேவையில்லை பிரதர். ஒரு அம்மா சொல்றாங்க, நாங்க வந்து நகை நட்டுலாம் வாங்குறது இல்லை, டவுரி கிவரிலாம் என்ன பண்றது இல்லை, வாங்குறது இல்லை, எல்லாமே கேஷா வாங்கிடுவோம். நானும் பரவாயில்ல, அப்பா எப்பேற்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க போல அப்படின்னு நம்பிட்டேன். அப்புறம் தான் தெரியுது எல்லாமே கேஷா தான், ஒன்லி கேஷ் டீலிங் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. நான் சொல்றேன், வெள்ளியும் பொண்ணும் உங்களுடையது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து உன் கையில கொடுக்க போறேன், நீ உன் குமாரருக்கும் குமாரத்திக்கும் அதை தரிப்பிப்பாய். ஆமென். ஓ மஸ்கலா பிரஹாண்டலே. அப்ப நான் சொல்றேன், கடைசி நாட்கள் எப்படி இருக்கும்? ஆலயமாகிய பர்வதம். முதல்ல ஆலயத்தை கடவுள் எப்படி சொல்றாரு? பர்வதம். அப்படின்னா என்ன? இட்ஸ் a mountain. எல்லாம் சொல்லுங்க, மவுண்டன். ஆமென். அது மவுண்டனுக்கு மேலெல்லாம் ஒரு பெரிய மவுண்டனா இருக்குமா? ஆமென். பர்வதங்களின் கொடுமுடிக்கு மேலே அது ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் இருக்கையிலேயே லோவா இருக்காதுங்க. பாடி ஆஃப் கிரைஸ்ட் இருக்கிறதுலே ஹையா இருக்கும். அது நடக்கிற வரைக்கும் ராஜ்யம் வரல. ஆமென். கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, நீ கீழ் ஆகாமல் மேலாவா, நீ வால் ஆகாமல் தலையாவாய். ஆமென். நான் சொல்றேன், இனிமே நீங்க கீழே போக மாட்டீங்க. இன்னைக்கு உங்க மேல ஒரு கிரேஸை நான் பேசுறேன். இன்னைக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கையை நான் விதைக்கிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள சில கிருபைகளை ஆமென் நான் பேசுகிறேன். இனி நீங்கள் கீழாக மாட்டீர்கள், இனி மேலாவீர்கள், இனி வாளாக மாட்டீர்கள், இனி தலையாவீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுங்க. ஆமென். Believe the word. உங்க பிசினஸ் உலகத்துல நீங்க தான் டாப்ல இருப்பீங்க. அந்த தொழில் உலகத்துல நீங்க தான் தலையா இருப்பீங்க. ஆமென். கடவுளுடைய பிள்ளைங்க எல்லாத்திலையும் உயர்ந்து வருவதை கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் சொல்றாரு, கேதுரு மாதிரி உயர்வேன்றார். அப்படின்னா என்ன? இருக்கிற மரத்திலேயே அதான் உச்சி. கடவுள் எப்படி தேடி பிடிச்சி சொல்றாரு பாருங்க. அப்படின்னா என்னன்னா, உன் உயரத்தை யாரும் தொட முடியாது. அந்த அளவுக்கு உயரங்களிலே நான் உன்னை உட்கார பண்ணுவது என்னுடைய நோக்கமா இருக்கிறது, என்னுடைய திட்டமாய் அது இருக்கிறது. ஆமென். சேற்றிலிருந்து தூக்குறாரு, என்ன பண்றாரு? கண்மலையில் கொண்டு வந்து என்ன பண்றாரு? உங்களை வைக்கிறாரு. நிறைய பேர் சேட்ல இருந்து தூக்குனாருன்றது அங்கேயே நிற்கிறாங்க, தூக்குன இடத்துல நின்று இருக்கிறாங்க. ஆனா சேத்துல இருந்து என்ன பாவத்துல இருந்து விடுவித்தார், அதுல இருந்து தூக்குனார். சரி சார், அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் என்ன? அந்த பாவத்தை செய்யாம நான் இருந்துட்டு இருக்கேன், இவ்வளவுதான் இருக்குதே தவிர சேத்துல இருந்து தூக்குனாரு. இப்ப எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? கண்மலையின் மேல என்ன உட்கார வச்சிருக்கிறாரு. ஆமென். உயரங்களில் சிகரங்களில் நீங்கள் அமர்வது கடவுளுடைய திட்டமும் நோக்கமா இருக்கிறது. ஆமென். எல்லா ஹை பொசிஷன்ஸ்க்கு நீங்க வரணும். ஆமென். மிகப்பெரிய தொழில் உலகம் உங்க கையில வரணும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் இதையெல்லாம் கையில எடுத்தாதான் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஆமென் பலமாய் ஸ்தாபிக்கப்படும். அதனாலதான் சத்துருக்கு நல்லா தெரியும் பாருங்க, கடவுளுடைய பிள்ளைங்க கையில மட்டும் செழிப்பு போச்சுன்னா கதை வேற மாதிரி ஆயிடும்ன்றதுனாலதான் நல்ல சபைக்கு போற முக்காவாசி பேரை தரித்திரத்திலே வச்சிருக்கிறான். அதுக்கு சில போதனையாளர்களும் உடந்தையா இருக்கிறாங்க. என்ன பேசிடுறாங்க? தரித்திரத்தையே பேசி, குறைவையே பேசி, பஞ்சத்தையே பேசி, அதே பேசிடுறாங்க. இப்ப என்ன மாதிரி யாராவது வந்து நீங்க செழிப்பீங்க உயர்வீங்கன்னா பிரதர், கடைசி காலத்துல அந்தி கிறிஸ்து வருவான்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவுதான், உலகம் முடிய போகுது, என்ன ஆகும் தெரியாது, நோய் வரப்போகுது அப்படின்னு பேசணும்னு வைங்களேன், பெரிய தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் அப்படின்றாங்க. எப்படி ஆகி போச்சு பாருங்களேன். நீ கெட்டு போவ, உருப்படாம போவ, அவ்வளவுதான் கால என்னமோ வாழ்க்கையில நடக்க போகுதுன்னா என்னது? பெரிய எச்சரிப்பின் தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு. அதே நீ நல்லா இருப்பான்னா நம்மள ஒரு மாதிரி பார்க்கலாம், என்ன இவரு நம்மள நல்லா இருப்பேன்றாரு. சர்ச்சில் இப்ப என்ன நல்லா இருக்கிறத பத்தி எல்லாம் பேசுறாங்க. அப்ப சர்ச்சினாலே என்ன நினைச்சீங்க தெரியுமா? போட்டு வெளுன்னு வெளுத்தாங்கன்னா அது என்னது? நீங்க சர்ச்சுக்கு போனா என்ன அடி தெரியுமா? எனக்கெல்லாம் கத்தர் என்ன உருட்டி எடுத்துட்டாரு அப்படின்னா அது என்னது? சூப்பரோ சூப்பர். ஆனா நான் வந்து ஒரு ஆசீர்வாதமா நன்மையா அப்படி பேசினேன்னா ஏதோ தப்பா இருக்கேன் அப்படின்னு
ஆசீரை கட் பண்ணிட்டு இப்ப என்னதான் பேசணும்? வாதம். வாதம்னு பேசணும்னா என்னது? பரவாயில்ல, கரெக்ட். நாங்கெல்லாம் சிஎஸ்ஐ சர்ச் பாருங்க, நான் சின்ன வயசுலலாம் அங்கே வந்து இப்போ ஐயர் வந்து ஒன்று ஆரம்பிப்பார், நாங்களாம் தொடருவோம். பரமண்டங்கள் இருக்கிற அப்படிம்பார், நாங்களாம் எங்கள் பிதாவே அப்படின்னு ஆரம்பிப்போம். பரமண்டங்கள் இருக்கிறன்றது அவர் சொல்லுவார். அது மாதிரி தேவ ஆசீர் அப்படிம்பாரு, நாங்க எல்லாரும் வாதத்தோடு அடியானை அனுப்பும். இப்ப தெரியுதா ஏன் எல்லாருக்கும் வாதம் வந்துச்சுன்னு? ஏன்னா ஆசீர் மட்டும் கட்டாயி எல்லாருமே தான் பேசுவோம், வாதத்தோடு எங்களை அனுப்பும் ஆண்டவரே. ஆசீரே கட்டாயிடுச்சு நிறைய கிறிஸ்தவங்க வாழ்க்கையில. வெறும் என்னதான் இருக்குது? வாதம் மட்டும்தான் இருக்கு. எப்படி ஆயிடுச்சு பாருங்க நம்ம மைண்டு. நான் சொல்றேன், கடவுள் உங்களை நேசிக்கிறாருங்க, நீங்க வாழணும்னு நினைக்கிறாருங்க. ஆமென். என்ன நினைக்கிறீங்க? கடவுள் உங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சு உங்களை வெளுன்னு வெளுத்து உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிறதுல அவருக்கு என்ன மகிமை இருக்கு? இல்லைங்க. தேவன் தன் குமாரன் அந்த பூமிக்கு அனுப்பினார்னா ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக அவரை அனுப்பினார். ஆமென். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற சகோதர சகோதரிகள் யாரா இருந்தாலும் சொல்றேன், ஐயா, உங்க வாழ்வை விரும்புகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்க வாழ்வை எந்த மனுஷனும் கெடுத்திருக்கலாம், இல்ல நீங்க கெடுத்திருக்கலாம். ஆனா உங்கள் தேவன், இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு உங்களை வாழ வைக்கும்படி சிலுவையில் மரித்தார். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு வாழ்வு வருகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். செல்வ வாழ்வு வருகிறது என்று நான் சொல்லுகிறேன். உயர்வுகள் வருகிறது என்று நான் சொல்லுகிறேன். அதனாலதான் பாருங்க, கண்ட போதனை கேட்க கூடாது, கண்ட சத்தியத்தை கேட்க கூடாது. பாருங்க, வேதவசனம் எவ்வளவு அழகா பேசுது பாருங்க. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு போல் வளருவான். இப்ப பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்க, இப்படி பிரசங்கம் பண்ற, சொல்லுங்க சொல்லுங்க, இப்படி பிரசங்கம் பண்ற நீ செழிப்ப, நீ வளருவ அப்படின்னு பிரசங்கம் பண்ற ஆலயம் இருக்கு பாருங்க, அதுல நீ நாட்டப்பட்டா கண்டிப்பா நீ செழிப்ப. ஆமென். நிறைய ஊழியக்கார சகோதரர்கள், சில போதகர்கள்லாம் வந்திருக்கீங்க, அவங்க கூட இப்படிப்பட்ட சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்கள் தான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமென். சும்மா கிடையாது. ஏன் செழிப்பு வராது? செழிப்பு வரும். எப்படி வராம போகும்? கடவுளை அறியாதவனுக்கே செழிப்பு வர முடியும்னா அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட உங்களுக்கு எப்படி வராம போகும்? எப்படி உண்டாகாம போகும்? ஆமென். கடவுள் சொல்றாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். சந்தேகமே வேண்டாம் பிள்ளை, உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு, உன்னை பெருக வைப்பேன்றாரு. ஆமென். சந்தேகமா இருக்குதுன்னா அவர் சொல்றாரு, என் மேல சத்தியமான்றாரு. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லும் போது ஆபிரகாம் இப்படி பார்க்கான், ஆணையிடுவதற்கு தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லை என்று அறிந்து தமது பேரிலே ஆணையிட்டாராம். உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா கடவுள் சத்தியம் கூட பண்றாருங்க. இன்னைக்கு சாயங்கால நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் சத்தியம் பண்ணுகிறார், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள், நீங்கள் பெருக்கமா இருப்பீர்கள், நீங்கள் நன்றா இருப்பீர்கள். ஆமென். செழிப்பு வளர்ச்சியை யார் பிரசங்கிக்கிறார்களோ அப்படிப்பட்ட சபையில் நாட்டப்பட வேண்டும். ஆமென். சில பேர் பாருங்க, எங்கேயோ போய் எதையாவது கேட்பாங்க. ஏன்னா நீங்க கேட்கிற போதனை உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீங்க மட்டும் ஒரு தவறான போதனைய, ஒரு தவறான மெசேஜ சண்டே போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல நிம்மதியும் மன நிறைவும் இருக்கணும். நீங்களும் உங்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை போறீங்கன்னா உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாத்திலையும் செழிப்பையும் உயர்வையும் நல் வார்த்தைகளையும் பேசுகிற இடத்துக்கு போங்க. ஏன்னா கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கெட்டவனுக்கு கூட நல்லவரா இருக்கிறாரியா, இதை புரிஞ்சுக்கோங்க. துன்மார்க்கன் கூட சாக கூடாதுன்னு நினைக்கிற ஒரு தேவனை இந்த வேதவசனம் பேசுகிறது. வேதவசனம் சொல்லுது, அவர் துன்மார்க்கனின் சாவை விரும்பாமல், நீதிமானின் சாவை அல்ல. யார் சாவ? ஒரு கெட்டவன் இருக்கான், ஊர்லயே கேடு கெட்டவன். கடவுள் சொல்றாரு, அவன் கூட நல்லா இருக்கணும் தான்ப்பா நான் நினைக்கிறேன். அவர் தான் உங்க அப்பா. ஆமென். அவர் தான் உங்கள் தேவன். இப்படி கர்த்தரை இப்படி உயர்த்தி தேவனை இவ்விதமா பேசுற ஒரு சத்தியத்தை
பேசுகிற இடத்துல நீங்க நாட்டப்படுவீங்கன்னா, வேதவசனம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்க, நாட்டப்பட்டவர்கள். சும்மா எப்பமோ ஒரு முறை வரக்கூடாது, ஆடிக்கு ஒரு முறை அம்மாவுக்கு ஒரு முறைன்ற மாதிரி வரக்கூடாது, தொடர்ந்து வரணும். சபையில் நாட்டப்பட வேண்டும். ஆமென். இப்படிப்பட்ட சத்தியம் போதிக்கப்படுகிற இடங்களிலே உங்களை இணைத்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி இணைச்சிங்கன்னா வேதவசனம் சொல்லுது, நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழிப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, நாட்டப்பட்டவர்கள் செழிப்பார்கள். நல்ல சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க. ஆமென். ஸோ நீங்க ரூட்டட் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் ஃப்ரூட்டட் ஆயிடுவீங்க. நிறைய பேருக்கு ஃப்ரூட் இல்லாத காரணமே ரூட்டே இல்லை பாருங்களேன். சில பேர் நாங்கள் எந்த சபைக்கும் போகிறதில்லை. ஒரு நிறைவுள்ள சபையை நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். நிறைவுள்ள சபையை தேடிக்கொண்டே இருக்கிறேன். அப்போ நீங்கள் பரலோகத்துக்கு தான் போகணும். நல்ல சத்தியத்தை பேசுகிற ஒரு இடத்துக்கு தூரம் கூட பார்க்காம, எந்த சிரமமும் பார்க்காம நீங்கள் வந்து உட்காரணும். அப்படி உட்கார்ந்தீங்கன்னா உங்க செழிப்பு தப்பாது. ஆமென். செழிப்பு தப்பாது. ஞாயிற்றுக்கிழமை எத்தனை சர்வீஸ் பாஸ்டர்? ஒரு சர்வீஸா நடக்குது பாருங்க. விட்டுறாதீங்க. ஒரு சர்வீஸ் விடாம இந்த பகுதியில் நீங்க இருப்பீங்கன்னா இங்க வந்து இந்த சத்தியத்தை கேளுங்க. இங்க ஒவ்வொரு வாரமும் இதை பேசுறாங்க. பாஸ்டருக்கு பேரே பாத்தீங்களா, ஆல் வின், எல்லாத்திலையும் ஜெயிப்பவர். கடவுள் பாருங்க இப்படி ஒரு ஜெயிக்கிற போதகரை வைத்திருக்கிறார். ஆமென். அதுவும் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல அவர் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். சவாலோடு கூட எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனையோ மனித எதிர்ப்புகள் வந்தாலும், சொல்ல போனா மற்ற மதத்தினவர்கள் எதிர்க்கிறத விட நம்ம ஆட்கள் ரொம்ப எதிர்ப்பாங்க. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த இந்து முன்னணிலாம் பிரச்சனை கிடையாது, கிறிஸ்தவ பின்னணி. முன்னணி பிரச்சனையை விட நம்ம பின்னணி பிரச்சனை தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அம்புட்டியும் தாண்டி இப்படி செய்கிறாங்கன்னா, நான் சொல்கிறேன், ஜனங்கள் செழிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு நல்ல மெய்ப்பரை, ஒரு நல்ல போதகரை, நல்ல ஒரு போதகர் அம்மாவை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, வந்த உடனே இன்னொரு ஊழியம், இன்னொரு சபை, அது கட்டப்படுறதுக்கு நான் விதைக்கணுன்ற ஒரு எண்ணம் ஒரு போதகருக்கு வருதுன்னா, நான் சொல்கிறேன், அந்த எண்ணம் சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் அது பற்றி பிடிக்கட்டும், அந்த ஆவி பற்றி பிடிக்கட்டும். ஆமென். அதுதான் குட் ஸ்பிரிட். பாருங்க, யார் செழிப்பாங்க, யார் வாழ்க்கையில் இது செழிப்பின் அபிஷேகம் வேலை செய்யும், என்னைக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வருதோ அன்னைக்கு செழிச்சிருவீங்க. உளம்தான், உளம்தான். கொடுக்கணுன்ற எண்ணம் வந்துட்டாலே நீங்க செழிப்புக்கு தப்ப மாட்டீங்க. வசனத்துல இருந்தே சொல்றேன் பாருங்களேன், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எல்லாம் சொல்லுங்க, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். சில சொல்லுவாங்களே, எச்சி கையில கூட, அப்படின்னா என்ன, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சி அப்படின்னா 4 பருக்க விழுந்துருமா. எவ்வளவு கண்ட்ரோலா இருக்காரு பாருங்க. அந்த மாதிரி புத்தி இருந்ததுன்னா வாழ்க்கையே தரித்திரமா இருக்கும். அதனாலதான் மக்கள் தரித்திரமா இருக்கிறதுக்கு காரணம் மனநிலை, ஏழ்மை மனநிலை. உங்க மனசு வந்து தாராளமா மாறணும். நான் வாரி இறைக்கணும், நான் கடவுளுடைய நோக்கங்களுக்காக கொடுக்கணும், கடவுளுடைய திட்டத்தை நான் என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா கடவுள் சொல்றாரு, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஆமென். இந்த வருஷத்துல நான் சொல்றேன், இயேசுவின் அஸ்திபார சபையிலே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், உதார குணமுள்ளவர்களாக, ஆமென், உதார குணமுள்ளவர்களாய் உங்க மனசை மாற்றுங்க. இதுவரைக்கும் இப்படி நான் கொடுத்தது பாஸ்டர், இதுவரைக்கும் நான் இப்படி விதைச்சது இல்லைன்ற அளவுக்கு நீங்க விதைக்க ஆரம்பிங்க. உங்க பெருக்கம் வேற லெவல்ல வர்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. என்ன கடவுளுடைய வார்த்தையை பேசுறதுக்கு ஒரு தடை கூட இருக்கக்கூடாது. ஆமென். என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணுமோ எல்லாம் வைக்கணும். சபையில் கேமரா வைக்கணும், மீடியா கொண்டு வரணும், எல்லாம் கொண்டு வரணும். ஏன்னா இந்த ஊருக்கே இப்போ பாருங்களேன், ஒரு குளத்துல தண்ணி இருந்தால் தான் அந்த ஊரில் இருக்கிற நிலங்கள் செழிக்கும். பாருங்களேன், அது மாதிரி தேவனுடைய ஆலயம் செழிப்பா இருந்தால் மக்களுடைய வாழ்வெல்லாம் செழிப்பா இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, தேவ நோக்கத்துக்காக நான் செழிக்க விரும்புகிறேன். ஆமென்.
சர்ச்சுக்குன்னே நிறைய வாகனங்கள் இருக்கணும். ஆமென். வாகனங்கள் இருந்தா இன்னும் 100 பேர் எக்ஸ்ட்ரா சர்ச்சுக்கு வர முடியும் பாருங்களேன். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அது வரப்போகுது, அந்த உணர்வு வரப்போகுது. வேற மாதிரி நான் ராஜ்யத்துக்காக கொடுக்கணும் ஆண்டவரே. அதுக்கு தான் நீங்க செழிக்கணும். ஆமென். கர்த்தரை நம்பணும். கர்த்தாவே உங்க திட்டத்தை நான் அந்த பூமியில நிறைவேற்றணும்னா எனக்கு என்ன வேணும்? ஐஸ்வர்யம் வேணும். ஆமென். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், என்னுடைய செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல். யாருக்கு செல்வம் வேண்டியதா இருக்குதா? மகாத்மாக்களுக்கு அவைகள் வேண்டியவைகளா இருக்கிறது. 2:3 பாருங்க. என் நெஞ்சே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் பூமியில் உள்ள செத்து பரலோகம் போன பரிசுத்தவான்களுக்கு இல்ல, யாருக்குங்க? எல்லாம் சொல்லுங்க. பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். ஆமென். அப்ப செல்வம் யாருக்கு வேணும்? எல்லாம் சொல்லுங்க. பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு. ஆமென். அப்ப பரிசுத்தவான் கையில தான் என்ன இருக்கணும்? சவுண்டா சொல்லுங்க. ஆனா இப்ப யார் கையில இருக்குது? நிறைய பாருங்களேன். யார் கையில நிறைய இருக்குது? மற்றவங்க கையில நிறைய இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? நம்ம செல்வந்தர்களே திட்டி அனுப்பியாச்சு. கடவுள் ஒன்றும் பணக்காரர்களை தேடவில்லை அப்படின்னு 50 பேர் இலையாயிட்டாங்க. ஒருத்தர் சொல்றார், நான் ஒரு காலத்துல துன்மார்க்கமா இருந்தேன், 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன், 5 ஸ்டார் சிகரெட்டு குடிப்பேன், ஆச்சா பூச்சான்ட்டு அப்படி இது பண்ணு. இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டு எப்படி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், மிகுந்த கஷ்டங்களுக்கு நடுவில் கஞ்சி குடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றார். அது துன்மார்க்கமாக இருக்கும்போது எப்படி இருக்கிறாராம்? நல்லா இருக்கிறாராம். இயேசுவை ஏற்றுக்கிட்ட பிறகு எப்படி இருக்கிறாரு? கஞ்சி. எப்படி சாட்சி பாருங்க சார். வேத வசனம் சொல்லுது, கோலும் கையுமாக நான் போனேன், கர்த்தர் என்ன 2 பரிவாரத்தோட திரும்ப பண்ணுனார். நான் ஆரம்பிக்கும் போது ஒன்றும் பெருசா இல்லை சார், ஆனா தேவன் என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிச்சதுனால 2 பரிவாரங்களை உடையவனானே. ஆமென். நான் சொல்றேன், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். இந்த வருஷம் உங்களுக்கு அது உண்டாகும். அந்த ரிச்னஸ் உங்களுக்கு உண்டாகும். இந்த சபைக்கு அது உண்டாகும். இந்த சபையில் இருக்கிற வாலிபர்களுக்கு, தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு அவைகள் உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். விட்டுறாதீங்க. இன்னைக்கு ஏதோ ஒன்று பேசுறாங்கன்னு இது இல்லாம நீங்க எதையுமே செய்ய முடியாது. எல்லாம் சொல்லுங்க. ஐஸ்வர்யம் இல்லாமல் இந்த பூமியிலே தேவனுக்கு மகிமையாய் நான் ஒன்னையும் செய்ய முடியாது. இப்போ இந்த பைபிள்ல ஒரு 10 பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி கொடுப்பீங்க? இதெல்லாம் கொரியன் பைபிள். இந்த பைபிள் 2000 ரூபா. இப்போ 2000 ரூபா பைபிள் 10 கொடுக்கணும்னா எவ்வளவு வேணும்? 20000 ரூபாய் வேணும். நீங்க பைபிளை கொடுக்கறதுனால என்ன வேணும்? காசு வேணும். சுவிசேஷத்தை அறிவிக்க போகணும்னா சும்மா அறிவிக்க போயிருவீங்களா? பஸ்ல ஏறிக்கிட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு டிக்கெட் தாங்கன்னு கேட்டு பாருங்க. கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி அடியான் போகிறேன், ஒரு டிக்கெட் கொடுக்கவும் சொல்லி பாருங்க பார்க்கலாம். அவன் விசுவாசி கண்டக்டரா இருந்தா கூட ஸ்தோத்திரம் பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயாக்கு அல்லேலூயா சரியா போயிட்டு டிக்கெட்டுக்கு பைசா கொடு. ஹலோ, எது இந்த உலகத்துல நீங்க செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணும் செய்ய முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஆஸ்தி எல்லாம் உன் பக்கம் தரணும்னு நான் ஆசைப்படுறேன், உன் கையில் அது வரட்டும்ன்றாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. ஐஸ்வர்யம் என்பது இடது கரம். ஆமென். சொல்றாங்களே 2 கை சேர்ந்து தட்டினாதான், அதெல்லாம் நல்லா தெரியுது பாருங்க. இவ்வளவு வசனம் தெரியுது இல்லையா? இதெல்லாம் தெரியுது. 2 கை தட்டினாதான் என்ன வரும்? ஓசை வரும். அப்போ ஐஸ்வர்யன்றது ஒரு எதிரான காரியம் கிடையாது. அது கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அருளுகிற ஒரு ஆசீர்வாதமாய் அது இருக்கிறது. ஒரு நல்ல ஊழியத்தை செய்யணுமா, அது உங்க கையில வேணும். ஆமென். கடவுளுடைய ராஜ்யத்தை பரப்பணுமா, அது உங்க கையில வேணும். நீங்க உங்க சொந்தங்கள் உறவுகளுக்கு நடுவுல
கர்த்தரை வெளிப்படுத்தணும்னா நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தாதான் நீங்க சொல்ற சுவிசேஷத்தை 4 பேர் கேட்பான். நீங்க ஒரு மாதிரி இருந்துகிட்டு, ஒரு அக்கா போய் சொல்லியிருக்குது இயேசு வருகிறார் அப்படின்னு இருக்குது. இந்த பக்கத்து வீட்டு அக்கா சொல்லியிருக்குது, அப்படியா, அப்போ நீ வாங்கின 200 ரூபாயை சீக்கிரமா கொடுத்துரு அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவர் வராரு, நீ போயிட்டேன்னா பாரு, இது 200 ரூபா கடன்ல உட்காந்துக்கிட்டு இயேசு வருகிறார் அப்படின்னு. அந்த அக்கா ஒருவேளை வந்தாலும் வந்துருவார் போல, இவர் பாட்டு கூட்டி போயிட்டாருன்னா ஏன் 200 ரூபா என்ன ஆகுறது? அதனால அவர் வர்றதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எனக்கு 200 ரூபாய் கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு. இந்த நிலைமையில தான் அவங்க உட்காந்துக்கிட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்களை பார்த்தாலே தெரியணும். பாருங்க, ஈசாக்கு ஒரு ஊர்ல இருக்கிறான்னா வேதவசனம் சொல்லுது, அந்த பெலிஸ்தர் தேசத்திலே கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறாரு. ஈசாக்கை பார்த்து பெலிஸ்தர்கள் பொறாமைப்பட்டார்களாம். எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த சுசீந்திரம் பகுதி உங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஆமென். வாழ்வாங்கு வாழணுங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். ஆமென். அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு இல்லை, பெருமை பாராட்டுறதுக்கு இல்லை, சுயத்தை தூக்கி காட்டுறதுக்கு இல்லை, கர்த்தரை மகிமைப்படுத்த, அவர் ராஜ்யத்தை கட்ட. ஆமென். அவருடைய நோக்கத்தை இந்த பூமியில நிறைவேற்ற நம்ம கையில் என்ன பண்ணணுமா? இருக்கணுமா? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சகலவித கிருபையையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்றாரு? பெருக செய்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சகலவித கிருபையையும் கர்த்தர் என்ன பண்றாராம்? பெருக செய்கிறார். அந்த இடத்துல கிருபைன்னு பேசுவது எதை பேசுறாருன்னா ஐஸ்வர்யத்தை பத்தி பேசி கொண்டிருக்கிறார். இது தேவனுடைய பிள்ளைகள் செழிக்கணும்ன்றதை பத்தி என்ன பண்றாரு? பேசுறாரு. ஏன் எல்லாவித கிருபையும் உங்க வாழ்க்கையில பெருகணுமா? அதுல வருது, ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல வருது, நீங்க என்ன டொனேஷன் கேட்டாலும், அதாவது எந்த ஒரு நற்கிரியைகளை நீங்க செய்யணும்னாலும் எடுத்து கொடுக்கிற அளவுக்கு உங்க கையில இருக்கணுமா? அந்த கிருபை உங்களுக்கு உண்டாகட்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். நிறைய கிங்டம் ஃபைனான்சியரை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சுயநலத்துக்கான செழிப்பை நான் பேசவில்லை, ராஜ்யத்திற்கான செழிப்பை நான் பேசுகிறேன். I am not talk about the selfish prosperity. I am talk about the purpose of prosperity and the kingdom prosperity. இங்க பாருங்க, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். குட் ஒர்க் பண்ணணும்னா உள்ள என்ன பண்ணணும்? நிறைய இருக்கணும். ஆமென். எத்தனை பேருக்கு இருக்கணும்ன்ற எண்ணம் வருது? ஆமென். இன்னைக்கு அந்த எண்ணம் வரட்டும். அது தப்பு கிடையாது. பக்கத்துல போய் சொல்லுங்க, தப்பு கிடையாது. பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேர் அடிப்பாங்க. பணம் தீமைக்கு வேறுன்னு போடலையே. பண ஆசை, நம்ம ஆசை பணத்து மேல இல்ல, தேவன் மேல இருக்குது, தேவ நோக்கத்தின் மேல இருக்குது, தேவ திட்டத்தின் மேல இருக்குது. ஆமென். நீங்க சொல்லி உங்க கையில ஒரு 10 கோடி வந்தா என்ன பண்ணுவீங்க? என் கையில எப்படி பழசெல்லாம் வரும் அப்படின்னீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஒரு 10 கோடி வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லட்டுமா? நானு இப்ப 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செலவு பண்ணிட்டேன் அப்படின்றீங்க பாத்தீங்களா? அப்படின்னா என்னன்னா, கடவுள் நிறைய உங்க கையில தரது விரும்புறாரு. முதல்ல கொஞ்சோல ரிலீஸ் பண்ணி பாக்குறாரு, என்ன பண்ணுது அப்படின்னு பாக்குறாரு. அப்படி கொஞ்சமா வரும்போது அதை கடவுளுடைய நோக்கங்களுக்கு என்று நீங்க செலவிட ஆரம்பிப்பீங்கன்னா உங்க கையில பெருசா கர்த்தர் உங்க கையில கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு 25,000 ரூபாய் நான் உள்ள நுழைஞ்ச உடனே உங்க போதகர் எடுத்து கொடுக்குறாரு. நான் சொல்றேன், நாள் வருது லட்சத்தை சுலபமாய் கொடுக்கிற, கோடிகளை கொடுக்கிற நாட்களை கர்த்தர் இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார் நான் டிக்ளேர் பண்றேன். ஆமென். இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள் அவ்விதமாய் கர்த்தர் எழுப்புவார் நான் சொல்லுகிறேன். ஆமென். அப்போ தசமபாகம் கொடுப்பதோ காணிக்கை செலுத்துவதோ என்ன தெரியுமா? அது ஒரு பயிற்சி. கடவுள் பார்க்குறாரு, இது அமிக்கினியா இருக்கா இல்ல பாய்கிற நதியா இருக்கா? சொல்லுவாங்க, எனக்கு நிறைய வந்தா நான் கொடுப்பேன் பாஸ்டர். அது எல்லாரும் சொல்ற டயலாக், அது எல்லாரும் சொல்ற டயலாக். கடவுள் இப்போ உங்களுக்கு ஆண்ட சொல்ல, நீ கொஞ்சத்துல உண்மையாயிரு, நான் உன்னை அநேகத்துக்கு அதிகாரி ஆக்குவேன்.
இப்போ 10,000 ரூபா தான் வருது. இந்த 10,000 ரூபாயில நீங்க தேவனுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? தட்ஸ் மேட்டர். நல்ல எல்லாத்தையும் வாயில போட்டுட்டு ஏதாவது கொஞ்சம் இருந்ததுன்னா அதை கொண்டு போய் மிச்ச மீதியை செலுத்துற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஐஸ்வர்யத்தின் பாதையில் நடக்கவில்லை, நீங்கள் தரித்திரத்தின் பாதையில் போய் கொண்டிருக்கிறீர்கள். நிறைய பேர் பாருங்க, நல்ல வசனத்தை கேட்பாங்க, நல்ல ஊழியத்தை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதை கனம் பண்றதே கிடையாது. நான் சொல்றேன், கனம் பண்ணாதவர்கள் பணம் பண்ண மாட்டார்கள். பக்கத்தில் பா சொல்லுங்க, பணம் பண்ணணுமா கனம் பண்ணணும். அக்கார்டிங் டு த வேர்ட், நீதிமொழிகள் 3:9-10 விதமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:9-10 பாருங்க. Honor is very important in the kingdom of God. ஏன் ரிச்னஸ் நம்மகிட்ட வரமாட்டுக்கு, ஏன் ஐஸ்வர்யங்கள் நம்மகிட்ட வரமாட்டுக்கு, ஏன் பெரிய அளவில் நம்மகிட்ட வரமாட்டுக்குன்னா, நான் சொல்றேன், முதல்ல கர்த்தர் சின்ன அளவில் உங்ககிட்ட தரும்போதே அந்த உண்மையை நீங்கள் வெளிப்படுத்துவது அவசியமா இருக்கிறது. ஆமென். ஒருத்தர் சொன்னார், நம்ம இந்த சர்ச்சுக்கு ஊழியக்காரர்களுக்கெல்லாம் அப்படி கொடுக்கறது வந்து அவர்கள் தவறாக பயன்படுத்தி விடுகிறார்கள். அதெல்லாம் உங்க வேலை கிடையாது, அது உங்க பிரச்சனையே கிடையாது. அதாவது உங்க பகுதியில் நீங்க உண்மையா இருங்க. அவர் கையில போனதுக்கு பிறகு அவர் எவ்வளவு உண்மையா இருக்குன்றது அது தேவனுக்கும் அவருக்குமான காரியமா அது இருக்கிறது. இது கொடுக்காததுக்கு இது ஒரு சாக்கு. அவர்கள் அப்படி பண்ணி விடுவார்கள். அவர்கள் நீங்க உங்க ரோலை பண்ணுங்க, உங்க பகுதியை நீங்க கரெக்டா செய்யுங்க. அவங்க பகுதியில கரெக்டா இருக்க வேண்டியது அவங்களுக்கும் தேவனுக்கும் சார்ந்த காரியமா இருக்கிறது. இங்க பாருங்க, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தர் எப்படி கனம் பண்றது? கர்த்தர் உங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு, கர்த்தர் எப்படி கனம் பண்ண முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு தருகிறவர்களை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது, திருவசனத்தை போதிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடு. ஆமென். உங்ககிட்ட ஏதாவது ஒரு நன்மை வருதா, உடனே உங்க பாஸ்டர் ஞாபகத்துக்கு வரணும். ஆமென். வந்தாதான் நன்றி உள்ள இருதயம் இருக்குது, அந்த இருதயம் தான் உங்களை பெருக வைக்கும். கண்டது ஞாபகம் வரக்கூடாது. கையில வருதா, ஒரு நல்லது வருதா, ஒரு நன்மை வருதா, உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது உங்கள் தேவ மனிதர், உங்கள் ஊழியர். ஆமென். நான் கண்டுபிடிச்சிட்டேன், யாரெல்லாம் அவங்களுடைய தலைவரை கனம் பண்ணுகிறார்களோ அவர்கள் செழிக்கிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். ஹானர் யுவர் பாஸ்டர். அந்த அம்மா தீர்க்கதரிசிட்ட போய் கேட்கிறா. தீர்க்கதரிசி சொல்றாரு, உன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்ட்டு. அது சொல்லுது, கொஞ்சம்ல எண்ணெய் தான் இருக்கு அப்படின்னு. அது கேட்கல, என்ன இருக்கு? ஓ, அந்த எண்ணெயா, சரி ஓகே. இப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, அநேக வெறும் பாத்திரங்களை என்ன பண்ணு, கேட்டு வாங்குன்றார். இப்ப நிறைய பாத்திரத்தெல்லாம் வாங்கி இருக்கிற எண்ணெயை ஊத்துனா என்ன ஆகுது? எண்ணெய் பெருகுது. எல்லாம் சொல்லுங்க, எண்ணெய் பெருகுது. இப்ப முதல்ல எப்படி இருந்தா? கடன்ல இருந்தா. இப்ப என்ன வந்துடுச்சு? எல்லாம் சொல்லுங்க, பெருக்கம். நல்ல சவுண்டா சொல்லுங்க, பெருக்கம். When you meet the prophet, when you meet the word of God, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கடன்ல இருந்து பெருக்கத்துக்கு நீங்க போக ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். பெருக்கம் வந்துடுச்சு. இப்பதான் ரொம்ப முக்கியமானது. தீர்க்கதரிசியை சந்திச்சுட்டு போனதுக்கு அப்புறம் என்ன வந்துடுச்சு? பெருக்கம் வந்துடுச்சு. நான் சொல்றேன், வார்த்தையை கேட்டாலே பெருக்கம் வரும். ஆமென். இப்போ நிறைய எண்ணெய், வீடு பூரா எண்ணெய், இப்போ எண்ணெயா இருக்கு. ஏன்னா அங்க ஒரு அண்டா, இங்க ஒரு சட்டி கிட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்தது. இப்போ அம்புட்டு என்ன பண்ணிச்சு? நிரம்பிடுச்சு. நிரம்புன உடனே இவ என்ன பண்றா? மறுபடியும் தீர்க்கதரிசிட்ட வர்றா. கைத்தட்டுங்க பார்க்கலாம். இதுதான் முக்கியம். That is very important things. After the breakthroughs, after the miracles, நீங்க வர்ற ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கும் தேவ மனிதரையும் பார்க்க வர்றீங்களே, அதுதான் முக்கியமா இருக்குது. பெருக்கம் கஷ்டம் கிடையாது சார். கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பெருக்கத்தை கொடுப்பார், கர்த்தர் உயர்வை கொடுப்பார். எதுவும் இல்லாத போது வருகிறவர்கள் என்னை வந்த போது வருகிறது இல்லை. இப்ப என்ன வந்ததுன்னு வரல, என்ன வந்ததுன்னு வரல. ஹலோ, சில கேட்பாங்க, இப்ப என்ன வந்துச்சுன்னு அவங்க வரல. அதான் என்ன வந்துச்சு, அதான் வரல. என்ன மட்டும் வரலையோ, அங்கேயே கிடப்பாங்க.
இப்போ எண்ணெய் நிறைய வந்துடுது, அதனாலே நிறைய பேர் என்ன பண்றது இல்லை, வர்றதில்லை. நான் சொல்றேன், எண்ணெய் வர்றதுக்கு முன்னாடி வருகிற இருதயத்தை விட வந்ததுக்கு அப்புறம் வர்றதா ரொம்ப முக்கியமா இருக்குது. ஆமென். ஆஃப்டர் த மிராக்கிள், ஆஃப்டர் த பிரேக் த்ரூஸ். இப்போ அவ வந்து என்ன பண்றா, ஐயா நீங்க சொன்ன மாதிரியே பண்ண, கோடி கோடியா வந்துடுச்சு கையில. ஆமென். நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன், எனக்கு பெருக்கம் வந்துடுச்சு. இப்போ இந்த பெருக்கத்தை என்ன பண்ணணும்னு வந்து கேட்கறா பாருங்களேன். அதான் அதுல இருக்கிற பாயிண்ட் பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேதவசனம் சொல்லுது, அவ கடனையெல்லாம் அடைச்சு அந்த எண்ணெயெல்லாம் விற்று அற்புதமான ஒரு வாழ்க்கை அவள் வாழ்ந்தா. ஆமென். அப்ப நான் சொல்றேன், நீங்க வசனத்தை கேட்கறீங்க, தேவ மனிதருடைய ஊழியத்தை நீங்க ரிசீவ் பண்றீங்க. அப்ப ரிசீவ் பண்ண உடனே அங்க என்ன வருது? பெருக்கம் வரும். எல்லாம் சொல்லுங்க, பெருக்கம் வரும். இப்ப பெருக்கம் வந்த உடனே கரெக்டா மைண்ட்ல ஞாபகம் வரணும், எனக்கு இந்த வார்த்தையை தந்த தேவ மனிதரை, இந்த வார்த்தையை தந்த தேவ மனுஷியை நான் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க, பணம் பண்ணணுமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, பணம் பண்ணணுமா? கனம் பண்ணணும். உங்க செழிப்பு வேற எங்கேயும் இல்ல, தேவனுடைய ஆலயத்திலே. ஆமென். கர்த்தர் வைத்திருக்கிற போதனைக்குள்ளாக கர்த்தர் அதை என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அப்போ ஆண்டவர் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி பார்க்கிறார், கொடுத்து பார்க்கிறார், என்ன பண்ணுது. அப்போ அந்த கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையா இருந்தால் அநேகம் உங்கள் கைகளை வரும். 1000 கோடிகள் கூட உங்க கையில வர ஆரம்பிக்கும். சிலர் கொஞ்சம் வந்துட்டா போதும், இப்போ கொஞ்சம் சர்ச்சுக்கு வர்றது கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், நான் ரொம்ப பிஸி, இனிமே என்ன காண்டாக்ட் பண்ணணும்னா www.pichu.com அப்படியே போயிடுறாங்க. அதனால தான் வாழ்க்கை உருப்படாம போயிடுது. கொஞ்சோல பார்த்த உடனே மனசு அப்படி ஆகக்கூடாது. அப்போ அப்படி ஆகாம இருக்கணும்னா உங்க இருதயத்துக்கு இப்பவுமே ட்ரைனிங் கொடுக்கணும். எல்லாம் சொல்லுங்க கிவிங். எல்லாம் சொல்லுங்க கிவிங். இப்போ கொடுங்க, வந்தா கொடுக்கறது இல்லை, கொடுத்தா வரும். மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது வரும்போது கொடுக்கணும். முதல்ல இப்ப இருக்கிறதுல இருந்து கொடுக்கணும். ஒரு நிலத்துக்கிட்ட போய், நிலமே நீ எனக்கு மட்டும் 100 மூட்டை நெல் கொடுத்தனா நான் 10 மூட்டை விதைக்கலாம் இருக்கேன்னு சொல்லி பாருங்களேன் பார்ப்போம். அதுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா உங்களை வேற மாதிரி கேட்டு, முதல்ல போடியா, 10 மூட்டையை போட்டாதான் 100 மூட்டை வரும். 100 மூட்டை போட்டனா 1000 மூட்டை வரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விதைப்பும் அறுப்பும். ஆமென். அப்ப நான் சொல்றேன், செழிப்பு வேற எங்கேயும் இல்லை, இங்க தான் இருக்குது. அப்ப எங்க கைகளில் நாங்கள் இன்றைக்கு கடவுள் எங்கள் வாழ்வை, எங்கள் ஊழியத்தை செழிக்க வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு மாதம் எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்றோம். வருஷ கணக்கு பண்ணா சில கோடிகளை எங்கள் கைகளால் நாங்கள் செலவிடும்படி கர்த்தர் எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி நடக்குதுன்றாங்க. எப்படி நடக்குது? அது எனக்கு மட்டும் கடவுள் தனியா நடப்பாரு? அப்படி கிடையாது, எல்லாருக்கும் நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் நடக்கும். ஆமென். ஏன்னா தேவன் இடத்துல பட்சபாதமே கிடையாது. எங்க கிட்ட முதல்ல சின்ன ஒரு கோல்டு இருந்தது. நாங்க கடவுளுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட போது சின்ன தங்கம், அதை அப்படி விதைச்சோம். ஏன்னா பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் நிறைய வந்துச்சு. திருப்பி விதைச்சோம், திருப்பி வந்துச்சு. திருப்பி விதைச்சோம், திருப்பி வந்தது. பணத்தை விதைச்சோம், பணம் வந்துச்சு. கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற நேரங்களை, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை விதைச்சு அறுத்து இன்னைக்கு பார்த்தா அறுக்க முடியல, அந்த அளவுக்கு விளைஞ்சு கிடக்குது எல்லா இடத்துலையும். ஆமென். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, பணம் ஒரு விதை. எல்லாம் சொல்லுங்க, பணம் ஒரு விதை. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? மணி இஸ் a seed. எல்லாம் சொல்லுங்க, மணி இஸ் a seed. ஒரு மனுஷன் எதையாவது அறுக்கணும்னா அதை விதைக்கணும். அன்பை விதைச்சா அன்பை அறுப்பீங்க. ஆமென். அப்போ நீங்க பொருளாதாரத்தில் நீங்க முன்னேறி போகணுமா, செழிப்பின் உலகங்களை நீங்கள் வசீகரிக்க உங்களுக்கு ஆசை உண்டா? அப்ப நான் சொல்றேன், நீங்க விதைக்க ஆரம்பிக்கணும். ஆமென். நீங்க விதைக்கும் பொழுது ஒரு அறுவடையை கர்த்தர் தருவார். திருப்பி விதைப்பீங்க, திருப்பி வரும். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்க ஃபெய்த் வேற லெவலுக்கு ஆயிடும். சார் நிறைய வந்த பிறகு கொடுத்த கிடையாது. எனக்கு நிறைய ஆசை, ஒரு 100 வீடு கட்டி கொடுக்கணும்ட்டு. ஆமென். நான் பாருங்க, நான் ஆரம்பிக்கும் போது அப்படி ஆரம்பிக்கல. நான் ஆரம்பிக்கும் போது சைக்கிள்ல தான் போனேன். சைக்கிளில் போய் தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ சிலர் வந்து பிரசங்கத்தை கேட்டாங்கன்னா, ஐயா அடுத்த ஃப்ளைட்டில் வந்திருப்பார் போல, அந்த ரேஞ்சுக்கு பேசுவோம். ஆனால் வந்திருக்கிறது எதில் தான்?
சைக்கிளில் ஒரு நாள் பிரசங்கம் முடிச்சுட்டு அந்த சபையின் போதகர் வந்து எனக்கு சாப்பாடு அவருக்கு என்னை பற்றி பெருசாக தெரியாது. சாப்பிட்டுக்கிட்டு எதில் வந்தீங்க அப்படின்றார். நான் அப்படி கையை காட்டுறேன். ஆமாம், அங்கே ஒரு சைக்கிள் நிற்கிது, அது பக்கத்தில் ஒரு கார் நிற்க, அதுவா அப்படின்றார். நான் சொன்னேன், இல்லை பாஸ்டர், அந்த கார் பக்கத்தில் நிற்கிற சைக்கிள். அவர் இப்படி பார்த்தாரு, என்னது பேச்செல்லாம் பெருசாக இருக்குது, ஆனால் இதில் தான் வந்திருக்காரு, சைக்கிளில் தானே வந்திருக்காருன்னு அவருக்கே சுதி கொஞ்சம் இறங்கிடுச்சு. ஒரு மாதிரி ஆட்கள் அப்படி தானே எடை போடுவாங்க. உடனே நான் சொன்னேன், ஒன்றும் வருத்தப்படாதீங்க பாஸ்டர், சைக்கிள் வெளியில் நிற்கிது, கார் உள்ளே இருக்கு, சீக்கிரமாக வெளியில் வரும். ஆமா, என் ஆவிக்குள்ளாக நான் பெற்று விட்டேன், சீக்கிரமா அது வெளியில வரும். பாருங்க, அவர் கண் காண நான் 4 கார் வாங்கியிருக்கிறேன். 4 ஷோரூம்ல இருந்து வாங்கின புதிய கார்கள், நோ செகண்ட் ஹேண்ட் கார்ஸ். ஆமென், 4 கார் வாங்கியிருக்கிறேன். இப்போ அவர் வந்து சொன்னாரு ஒரு நாள், அவர் சொன்ன மாதிரியே வந்துடுச்சுல, 40 லட்சத்துக்கு வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னார். இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர், கார் வெளியில் நிற்கிறது, ஃப்ளைட் உள்ள இருக்குது, அதை நீங்க பாப்பீங்க, அதையும் நீங்க பாப்பீங்க. என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் பெரியவர், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஆமென். அவர் பிச்சைக்கார கடவுள் கிடையாதுங்க. புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உங்களை உட்கார வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர். நாங்க ஒன்றும் வரும்போது பெரிய பரம்பரை பணக்காரங்களோ இல்லை பெரிய பெரிய அதெல்லாம் கிடையாது, சாதாரணமான ஆட்கள். ஆனால் கர்த்தரை நம்பணும், கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடி நாங்கள் விதைத்தோம், கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடி நாங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையில எங்கள் நேரங்களை விதைத்தோம், வார்த்தைகளை விதைத்தோம், கர்த்தர் எங்களுக்கு தந்த ஆற்றல்களை விதைத்தோம், பணங்கள் எல்லாம் விதைச்சோம். இன்னைக்கு விதைச்சு பார்த்தா அறுக்க முடியாத அளவுக்கு கைகளில் வருகிறது பாரு. ஆமென், ஆமென், ஆமென். bless you தங்கம். பாருங்க, தலைமுறைகளுக்குள்ள அது வேலை செய்யுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விதைச்சா அறுப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு கிவிங் ஸ்பிரிட் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லாம் சொல்லுங்க, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஆமென். 2 வார்த்தை தான் இந்த சபையின் பிள்ளைகளுக்கு. 1, நீங்கள் செழிப்பீர்கள், நீங்கள் உயருவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம், அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஆமென். glory to God.